கடவுளே, என்ன உடனே மீட் பண்ணணும்னு சொன்னேன்? சொல்றேன். உனக்கு அவசரமா எந்த வழியும் இல்லைல்ல? என்ன அவசரம்? நான் இந்த இடத்துக்கு வந்ததே உங்ககிட்ட பேசுறதுக்காக மட்டும்தானே. ம். ஓ, ஹக் என்ன? இல்லை, நம்ம மீட் பண்ணும்போதெல்லாம் ஹக் பண்ணிப்போம்ல. அப்புறம் உன்னோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? வாழ்க்கை இல்லை, உங்ககிட்ட இருந்து நான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம மீட் பண்ணி 1 மாசம் ஆச்சுல்ல, அதனால தான் கேட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன், வேலையும் நல்லா தான் போயிட்டுருக்கு. மேபி இந்த வருஷத்தில் நியூசிலாந்து போயிடுவேன் ஒரு வேலை விஷயமா. ஓ, தட்ஸ் கிரேட். ஐ நோ. சரி, உனக்கு எப்படி போகுது? உன்னை பற்றி சொல்லு. என்ன பத்தினா, நம்ம பீச்சுக்கு போலாமா? ரொம்ப நாள் ஆச்சுல. இன்றைக்கே போகணுமா? நம்ம ஃப்ளாட்டுக்கு போயிட்டு அப்படியே சில் ஆகிட்டு நாளைக்கு மறுநாள் போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போவே போலாம். சரி, அப்போ முதல்ல சாப்பிட்டு போகலாம். எனக்கு ரொம்ப நேரமாக பசிக்குது. சரி, போலாம். நோ ஃப்ரீக்கிங் வே. சரி, விடு. எப்படி இருக்காங்க உன்னோட வீட்டில் எல்லாரும்? நல்லா இருக்காங்க. பழைய மாதிரி கல்யாண ப்ரெஷர்லாம் இருக்கா? என்னை விட்டுட்டாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருச்சு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் நடக்காதுன்னு. அவங்கள சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பழைய ஜென்ரேஷனில். இது ஒன்றும் ஜோக் இல்லை. எனக்கு இப்போ உடனே செட்டில் ஆகணும். நீ ஏன் சடனாக இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற? எனக்கு தெரியல. மேபி எனக்கு ஏஜ் ஆக ஆக இதுதான் கரெக்ட்னு தோணுது. உனக்கு செட்டில் ஆகிற பிளான் எதுவும் கிடையாதா? உனக்கு தனியாக இருக்கும்போது லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் இந்த அட்டாச்மெண்ட்டும் அது கூடவே வர கமிட்மெண்ட்டும் ரொம்ப கஷ்டம்ல. என்ன உனக்கு இந்த லைஃப் போர் அடிக்கலையா? ஒரு பெர்மனன்ட் கம்பானியன் இல்லாம உன்னோட லைஃபே வேஸ்ட். உனக்கு வெறுப்பா இல்லையா? சிங்கிள் லைஃப் போர் அடிக்கும்னு உனக்கு யார் சொன்னது? அதை தான் நானும் கேக்குறேன். கம்பானியன் இருக்கிற லைஃப்ல என்ன பிரச்சனை உனக்கு? பில்ல நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். இல்ல, எனக்கு சேஞ்ச் வேணும். எவ்வளோ ஆச்சுனா? 350 மேடம். அப்போ நான் காரில் இருக்கேன். ஓகே. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதா? இல்லை, எல்லாம் புரிஞ்சிருக்கும். முதல்ல நீ விஷயத்த சொல்லு. நீ ஒரு புது பொண்ணு மாதிரி இருக்க. உனக்கு லைஃப்பில் செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர்லாம் வந்துருச்சு, அப்படி தானே? ஸோ நெக்ஸ்ட் என்ன, பிரேக்கப் தானே? நீ இவ்வளோ நேரமா இதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தியா என்ன? உனக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு ஒன்றுமே புரியாது. போதும் போதும், காரியம் ஆகணும்னு உன் குரலை வசதி பேசினா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அதை என்னால் ஒத்துக்கவும் முடியாது. வெயிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐம் நாட் இன் லவ் வித் எனிஒன் எக்ஸப்ட் யூ. செகண்ட் திங், என்னோட எல்லா ப்ரெஷரையும் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கல. எனக்கு இந்த மாதிரி தனியாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. தெரிஞ்சும் தெரியாமலேயே நான் உனக்கு ஒரு பேர்டனாக இருக்க விரும்பல. என்ன பண்ணணும்னு தெரியல. அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறதுக்கு எப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்? நம்ம அப்போ ரிலேஷன்ஷிப்ல இல்லையா? நம்ம எப்போ அஃபிஷியலாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம் சொல்லு. ஓ, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு சீலும் சிக்னேச்சரும் வேணும்ல? நீ நான் சொல்றதே உனக்கு புரியல. ஏண்டி, ஒரு நிமிஷம் இங்கே பாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவிக்கு போயிருக்கோம், ஒன்றா தூங்கியிருக்கோம், சேர்ந்து பாடியிருக்கோம், சமைச்சு சாப்பிட்ருக்கோம். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு? அது ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்லலாம். சிச்சுவேஷன்ஷிப்பா? ஆமா. ஓ, நீ இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வர சினிமா சீரியல் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டல? எனக்கு புரியல. இல்லை, எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு என்னடா புரிஞ்சுது? இல்லை, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு.
உன்கிட்ட ஒன்று உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேட்கட்டுமா? கேளு. கேளு. நீ கேளு. இல்ல நீயே முதல்ல கேளு. கேளு. எனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும். நீ தேவையில்லாமல் பேசுறதை விட்டுட்டு முதல்ல விஷயத்துக்கு வரியா? உனக்கு உண்மையாவே என்ன பிடிக்குமா? பிடிக்காம தான் உன்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் வரேனா? அப்ப இதை கேளு. ஐ வாண்ட் டு ஹாவ் அ ஃபேமிலி. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு ஓகேனா இந்த வருஷமே கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல இது பேர்டன் உனக்கு தோணுச்சுன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பை இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணுறதா? ஆமா. திவ்யா, நாம இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற விஷயம் உனக்கு... இங்க பாரு, எனக்கு உன் கூட ஃப்ரெண்டா இருக்கல விருப்பம் இல்ல. விடு. சிச்சுவேஷன்ஷிப்ல ஒருத்தர்கிட்ட என்னோட ஃபீலிங்ஸை எவ்வளவு சொன்னாலும் நிச்சயம் புரிஞ்சுக்க போறது இல்ல. ஸோ நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட? ஆமா, அது 1 இயர்க்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்கு மேலேயும் என்னோட லைஃபை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ம், சரி. சரி, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். തീരം നനവുകൾ പുൽകുന്നു നീയോ എന്നിൽ മായുന്നു ആരാരോ നീ നിറവാ ஸ்ரீ, நம்ம முதல் முறையா மீட் பண்ணது இந்த மாதிரி ஒரு பீச்ல தானே? உனக்கு ஞாபகம் இருக்கா? ம், இருக்கு. நேரம் ரொம்ப வேகமா போயிடுச்சுல. திவ்யா, கல்யாணம் ஒரு 6 மாசம் கழிச்சுன்னா எனக்கு ஓகே தான். ஆனா எதுக்கு? எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு கல்யாணம் பிடிக்காது, அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு. இப்போ இல்ல, இது உன்னை 1 மாசமா பார்க்காம இருந்தப்போ தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு. ஐ லவ் யூ. I genuinely love you. You are the best thing that has ever happened to me. அப்போ நீ ரெஸ்டாரண்ட்ல சொன்னது எல்லாம் அது சும்மா எவ்வளோ நேரம் போகுதுன்னு விளையாட்டுக்காக பண்ணேன். பைத்தியம். சாரி. ஐ லவ் யூ டூ. ആരാരോ നീ നിറവാ